மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். உணவு திருவிழாவான இந்த மாவட்டத்தில் உகந்த உணவு திருவிழாவாக மாற்றணும் அப்படின்னு நம்ம உணவு பாதுகாப்புத்துறை ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. டெய்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். ஃபங்க்ஷன்லேயே இப்போ வரைக்கும் இந்த ரூமுக்குள்ளார கருப்பு கண்ணி போட்டுக்கிற ஒரே கேரக்டர் போட்டுங்க அது ஸ்டைல், அது வந்து நம்ம தம்பி தான், அது கூடுதல் சிறப்பு. அதனால உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். செஃப் தாமு சார் இப்போ நம்ம கூட இருக்காரு. Wait a minute. Who are you? வேற ஏதாவது சொல்லணுமா? பையன் வந்து நல்ல நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம். என்ன விஜய் ராம், என்ன ராசி? இது என்ன நிகழ்ச்சி? சரி, ஓகேங்க சார். இத்துடன் நிகழ்ச்சி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலோட ஆங்கர் மோகன்ராஜ் சார் இப்போ நம்மளோட இருக்காரு. அவர் நம்மளோட ரொம்ப ஜாலியாகவே பேசிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜஸ்னோ சேலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். அதாவது எங்க சேலத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் இப்போ காலையில இருந்து எல்லாம் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில எப்படிங்க சார் போயிட்டு இருக்கு? மாங்கனி மாநகரம் சொல்லுவோம் சேலத்தை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஜவ்வரிசிங்கிறது தாங்க வருது. அது மட்டும் கிடையாது, ஒன்றுபட்ட சேலமாக இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்குமே இங்கே கிடைக்கிற மாதிரி இந்த சர்க்கரை ஆலைகளிலிருந்து வர வெள்ளம் இருக்காடே அப்போ சொல்லும் போதே நாக்கில் எச்சி வரும். அப்படிப்பட்ட உணவு திருவிழாவான இந்த மாவட்டத்தில் உகந்த உணவு திருவிழாவாக மாற்றணும் அப்படின்னு நம்ம உணவு பாதுகாப்புத்துறை ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. வகுத்த திட்டத்தின்படி ரொம்ப அருமையான பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை அதை வடிவமைத்து இன்னைக்கு செயல்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள், நிபுணர்கள், சமையற்கலை சக்கரவர்த்திகள்னு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான திருவிழாவை வந்து ஒரு சரித்திரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்க. அதில் இந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5,000 பேர் கலந்துருப்பாங்க. ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன்லேயே இப்போ வரைக்கும் இந்த ரூமுக்குள்ளார கருப்பு கண்ணி போட்டுக்கிற ஒரே கேரக்டர் போட்டுங்க அது ஸ்டைல், அது வந்து நம்ம தம்பி தான், அது கூடுதல் சிறப்பு. அதனால உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள் சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போதே மாங்கனி வீசும் மாநகரம் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தோட புகழை வந்து நீங்கள் சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஹாய் வேறு செஃப் தாமு சார் இப்போ நம்ம கூட இருக்காரு. பார்த்தோம்னா காலையிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடத்திக்கிட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு, அடுப்பே இல்லாமல் சமையல் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் எப்படி என்னங்கிறது நம்ம ஜெஸ்னோ மூலியமாக நம்ம கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் சேலத்தில் நடக்கிற உகந்த உணவு திருவிழாவில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 250 லேடிஸ் 500 டிஷ்ஷு அடுப்பில்லா சமையலாக செஞ்சாங்க. விதவிதமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக கொடுத்தாங்க. இந்த திருவிழா எதுக்கு அப்படின்னா ஒரு அவேர்னஸ் ஃபார் த பப்ளிக். எதுக்கு? ஒரு ஆரோக்கியமாக எப்படி சாப்பிட்றது. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டா உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கும். சமைச்சி சாப்பிட்லாம், சமைக்காமல் சாப்பிட்லான்ற ஒரு கான்செப்ட் இது. பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அடுப்பில்லா சமையல், ரெண்டாவது வந்து மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோ மண்டை வெல்லம், மூணாவது பார்த்திங்கன்னா அச்சு வெல்லம், அது வந்து 332 கிலோ. ஸோ இது 3மே வந்து ரெக்கார்டு ஆகிருக்கு. அண்டு இந்த மாதிரி விழா நடத்தும்போது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. எப்படி சாப்பிட்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியணும், எந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தெரியும், அது தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இந்த திருவிழா. இதை கண்டிப்பாக வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அதே மாதிரி நல்லா இருக்கணுன்ற ஃபீலிங். ஸோ வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படியே நம்ம சேலத்துக்கு வந்திருக்கீங்க. சேலத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா. சேலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடில் சொல்லணும்னா சேலம் பிரியாணி, சேலம் சுக்கா. நான் வந்து சேலத்தில் ஆல்ரெடி வேலை செஞ்சுருக்கேன். ஏற்காட்டில் போகிறோம். அந்த கடையெல்லாம் இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சேலத்தில் மாத்திரம்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மீன் குழம்பு, மட்டன் கறி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்காலாம் தோசைக்கு கொடுத்துருந்தாங்க, இடியாப்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. சேலத்தில் தான் சொல்கிறது. இப்போ அந்த கடையெல்லாம் இப்போ இல்லை. அஞ்சி ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக நிறைய பிரியாணி கடை நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கூட இப்போ காணும். பட் சேலம் மக்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். அதே மாதிரி சேலம் தட்டு வடை டாப் நாச். தட்டு வடை சாப்பிட்டாவே அடாடா இன்றைக்கெல்லாம் சாப்பிடலாம் போயிருக்கும். அந்த அளவுக்கு தட்டு வடை வந்து நல்ல பாப்புலரான ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் செவ்வாப்பேட்டை போனீங்கன்னா அந்த தட்டை வாங்கினாவே தட்டை கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளை கலரில் இருக்குது. இந்த இடத்துல மாத்திரம்தான். ஏன் பதிவு பண்ணுறேன்னா, நம்ம சாதாரண வீட்டில் சுடும்போதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரும். சேலம் தட்டு வடை தட்டு மாதிரி வந்து தட்டு வடை வேறு, அந்த தட்டை வேறு. அதில் வந்து கடலப்பருப்பு போட்டு செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்களும் வாங்கி சாப்பிட்டு போகலாம் சேலத்தில். உங்களுக்கு தெரியாது இல்லை. காலையிலேருந்து சேரை ஃபாலோ பண்ணுறோம். சேரை பார்த்தா நானும் கருப்பு கண்ணாடி போட்டேன். சரி கண்ணாடி எடுத்து வச்சிடுறேன். சார் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. சேலம்னாலே மாம்பழம். ஆமாம், கிருஷ்ணகிரி தான் மாம்பழம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா மல்கோவா மாம்பழம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பட் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிறதால மெயினாக இந்த பகனப்பள்ளி இந்த இம்மா% வந்து கிருஷ்ணகிரி பக்கம் வருது. அந்த பெல்ட்டு சேலம் பெல்ட்னால மாம்பழம்னா சேலத்தை மாம்பழம் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி நான் நிறைய வாங்கியிருக்கேன், மல்கோவா பழம்லாம் வாங்கியிருக்கேன். சேலம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒன்று, நிறைய பார்க்கக்கூடிய ஐட்டம் நிறைய இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்காடு மாதிரி மலை பிரதேசம். ஈவன் தோ சேலம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட ஏற்காட்டில் போய் ஓரமாக அப்படி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது கொஞ்சம் பைக்கில் மேலே போய் ஏறிட்டணும் சிவராய்ஸில் அந்த மலையில் ஒரு ஓரமாக உட்காந்து காற்று வாங்கிட்டு வரதுக்கு ஒரு அருமையான இடம் சிவராய்ஸ் தான். பாரம்பரியமான உணவை சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சார் எல்லாருமே சொன்னாங்க. உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் சார்? இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே டப்புன்னு சேஞ்ச் ஆக முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ். இது வந்து நடைமுறை இல்லாமல் இல்லை. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட ஆரோக்கியம் எதுவுமே இல்லை. அதாவது அதில் பாரம்பரியமான சாப்பாடு சாப்பிடும்போது, நான் சொல்கிறது வந்து சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. வரகு, சாமை, திணை, குதிரைவாளி எடுத்துக்கோங்க. கேழ்வரகு, கம்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம். யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அந்த கேழ்வரகுகளுக்கு சக்தி எதுவும். இன்றைக்கும் கிராமத்து மக்கள் ரொம்ப ஸ்டெடியாக ஏன் ஹெல்த்தியாக இருக்க காரணமே வந்து அந்த கேழ்வரகு, கம்பு, அந்த மாதிரி கஞ்சி குடிச்சு அதே மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்டு தான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்காங்க. நம்ம அதை மறக்கக்கூடாது. நம்மளும் வந்து திருப்பி அந்த பாரம்பரியமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 80 வயசு இல்லை 100 வயசு வாழறது 100க்கு 100 உண்மை ஆக்சுவலாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கடைசியாக நம்ம ஜஸ்ட் நோ சேலத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. ஜஸ்ட் நவ் சேலத்துக்கு ஒரு பை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது ஒன்று ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேலத்தில் ஜஸ்ட் நவ் சேனல் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பசங்க வந்து ஜாலியாக இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் பேர்? சார் ராம். விஜே யார்? ராம் சார். ராம். அது விஜே ராம். அவர் இனிஷியல் இல்லது, அவர் வீடியோ ஜாக்கி சொல்கிறார். அது ராம். நீங்கள்? ஷெரீஃப். ஸோ தேங்க்ஸ் டு ஷெரீஃப் அண்ட் ராம் ஃபார் ஒண்டர்ஃபுல் இன்டர்வியூ. வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். ஸோ எனக்கு வந்து சேலம் தான் வந்து முதல் வீடு. மற்றபடி வந்து மெட்ராஸ் வந்து பிழைக்க போன இடம் தான். சேலத்தில் வந்து இப்படி ஒரு அருமையான சாப்பாட்டுக்காக ஒரு விழாக்கு வர்றதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து நான் பரோட்டா, சால்னா சாப்பிட்டு வளர்ந்தவன் இங்கே சேலம், குருமா எல்லாம் சாப்பிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் சாப்பாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி, அண்ட் சரியான உணவோட முக்கியத்துவம் என்னங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ இப்படி இந்த ஸ்டால்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் மக்கள் தானே, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்தேன். எல்லா ஸ்டால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் நவ் சேலம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் மாத்து சவுந்தர். நான் சிங்கர் அண்ட் யூடியூபர். ஆக்சுவலி இந்த விழாவில் வந்து கலந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என்னோட சேனல்லையும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கவர் பண்ணுவேன். நானும் குக் பண்ணுவேன் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி நிறையா கவர் பண்ணுவேன். அண்ட் சேலம் நிறையா வாட்டி நான் வந்திருக்கேன். நிறைய இடத்துக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த விழா பண்ணுறாங்க. ஸோ செம்மையாக இருக்கு. அண்ட் இப்போ என்னெல்லாம் ஸ்டால்ஸ் இருக்கு, என்ன எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ அது வந்து இவர் வந்து எங்களை கவர் பண்ணிட்டாரு கேப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய். நான் வந்து ஐஸ்வர்யா. இந்த ஈட் ரைட் மேலா வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். இட்ஸ் குட் தட் ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட்லாம் வந்து மக்களை வந்து பழக்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா வந்து பெருசா வரணும். அண்ட் நிறைய ஃபுட்லாம் பார்க்குற போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ வாண்ட் டு ட்ரை ஆல் ஆஃப் them. Just now Salem, thank you so much for making me talk. Thank you. இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க ஒருத்தர் பார்த்தோம்னா மஞ்சள் பையெல்லாம் வச்சிருக்காரு, நிறைய பானையெல்லாம் வச்சிருக்காரு. இவர் என்ன சொல்ல வராரு உலகத்துக்குன்னு கேட்டோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய பேர்? கணேஷ். ஓகேங்க சார். இந்த மாதிரி மஞ்சள் பை, அதுவும் பிளாஸ்டிக் என்னென்னமோ ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக நம்ம சொல்ல வரோம். பழைய நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பூமியில எல்லாம் போடுறதுனால அது இன்னும் கெடாமல் அப்படியே ரொம்ப இதாக இருக்கிறதுனால மஞ்சள் பை யூஸ் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு பாதிப்பு எதுவும் வராது. அது இல்லாமல் மண்பாண்டம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுற பொருள், இது யூஸ் பண்ணாத பொருள், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பொருள். ஓகே ஓகே ஓகே. அதாவது அவர் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருக்காரு.
இது என்னங்கண்ணா சிகரெட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஓ இதுவும் சிகரெட் பாக்ஸ் வந்து என்னன்னா மேலே வந்து அந்த கோட்டிங் வந்து பிளாஸ்டிக் இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோம் இல்லையா, அது நம்ம பூமியில போய் ரொம்ப நாளா நம்மளுக்கு வந்து சிகரெட் பாக்ஸ்ல கூட இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் சொல்ல வரீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. அதாவது ஒவ்வொரு ஸ்டால்லையுமே மக்களுக்கு யூஸ் ஆகிற ஒவ்வொரு விஷயத்த வச்சிருக்காங்க. அதாவது அங்க பாத்தீங்கன்னா ஏதோ பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இவர் இன்னும் நிறைய சொல்ல வராரு. என்னன்னா நம்ம புதுசா கேட்டலாம். கடலே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து பிளாஸ்டிக் வந்து சின்ன சின்ன மைக்ரோ அளவுக்கு வந்து துண்டாகி அது மீன் சாப்பிட்டு, மீன் வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்க, அது வந்து லெகின்ஸ்ல வந்து எல்லாம் வந்து படிஞ்சிடும், அது பின்னாடி வந்து கேன்சரா வரும் நம்மளுக்கு. கீழே என்ன அனிமல்ஸ் அனிமல்ஸ் குப்பையெல்லாம் வந்து உணவு குப்பை எல்லாமே தூக்கி போறாங்களா, அது அப்படியே சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள போய் அந்த மாதிரி ஜீரணமாகாம இறந்துடும். அதனால ஸோ வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் யாருமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்க சொல்றதுக்காக இந்த ஸ்டால். சரி, ஓகே, தேங்க்யூ. அதாவது இந்த ஸ்டால் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்டால். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் என்னென்ன வச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா போய் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். வாங்க, என் பின்னாடியே தொடர்றாங்க. இங்க ஒருத்தங்க வச்சிருக்காங்க பாய், அது இதுலாம் வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த பாய் அப்படிங்கறதை நம்ம கேட்டுக்கலாம். ஹலோ மேடம், வணக்கம். உங்க நேம் என்னங்க மேடம்? ஹலோ, வணக்கம் சார். உங்க நேம் என்ன மேடம்? என் பேர் கலா. ஓகேங்க மேடம், இது என்ன மேடம், ஏதோ பாக்கெட்டு பாய் எல்லாம் வச்சிருக்கீங்க, இது எதுக்காக மேடம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? தர்பை புல்பாய்ப்பா. தர்பை புல்பாய் அப்படின்னா என்னதுங்க சார்? இதனால என்ன பயன்கள்லாம் மன அமைதி, மன ஒருநிலைப்பாடு, தியானத்துக்கு உதவுறது. இது வந்து இந்தியா அளவில் யாருமே செய்யறதில்ல, நாங்கள் தான் செய்கிறோம். இதை வந்து நம்ம இந்த சாதாரண சின்ன பாய்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்குது. பெரிய பாய் வந்து புல் ஹரித்வார் ரிஷிகேஷில் தான் விளையுது. அங்கேருந்து கொண்டு வந்து நாங்கள் பின்னுறோம். பின்னி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு விடுறோங்க. இதில் வந்து கூலியோ லாபமோ எடுக்கிறது இல்லைங்க. இதை ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணிட்டு வரோம். அதனால அரசில் எனக்கு 2018 அவார்டும் கொடுத்துருக்குறாங்க, மாவட்ட விருதும் வாங்கியிருக்கிறேன், இந்தியா முழுக்க பயணமும் பண்ணியிருக்கிறேங்க. இது மக்களுக்கு வந்து இயற்கையான முறையில் மன அமைதி, நோய் எதிர்ப்பாற்றல், தியானம் 3க்கும் உதவக்கூடியதுங்க. இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடவே இயற்கையான பொருளான வெட்டிவேர், அதில் வந்து உடம்பு தேய்ச்சிக்கிற நார், கை விசிறி, உட்கார்ற சீட்டு, தூங்குற தலகோணி, தூங்கக்கூடிய பெட்டு, படுக்கையும் தயார் பண்ணுறாங்க. இந்த 3 ஐட்டமும் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அலோபதி வைத்தியர்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து அலோபதி வைத்தியத்தில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது. இது சைடு எஃபெக்ட் இல்லாத இயற்கை வைத்தியம். அதனால இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நன்றி. அதாவது பாயில தூங்குறது கூட இந்த மாதிரி இந்த பாயில படுத்தா ஆரோக்கியமா தூங்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் சொல்ல வந்திருக்காங்க. என்னடா இந்த ஸ்டால்ல அப்படியே ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலே என்னென்னமோ இருக்கு. இங்க நிறைய பாக்கெட்டா வச்சிருக்காங்க. இது என்ன, இது கல்கண்டு மாதிரி இருக்குது, இது என்னன்னே தெரியல, இது உளுந்து மாதிரி இருக்குது, இது ஏதோ பவுட்ரு, இது ஏதோ இந்த சர்க்கரை குவாலிட்டியான கம்மியான சர்க்கரை மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஓகே, இது நம்ம கடைசியா வருவோம். இது நம்ம பக்கத்துல ஒருத்தங்க தண்ணி கேன் ட்ரம்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன கேன் ட்ரம்? நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, ஒருவேளை தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்குமோ? அவரே இருக்காரு, அவர்கிட்டே கேட்டுருவோம். சார் வணக்கம் சார், உங்களுடைய நேம்? பரணிதரன். சார், ஓகேங்க சார். என்னங்க சார் 2 ட்ரம் வச்சிருக்கீங்க? யாருக்கு வரவங்களுக்குலாம் தண்ணி குடிக்கிறதுங்களா இல்ல? இது வந்து நம்ம வீட்டுல ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சமைக்க எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஒழுங்கான முறையில வந்து மறுசுழற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம FSSAIல வந்துட்டு ரூகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து உணவு கட்டுப்பாட்டு துறையோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க பயன்படுத்திய ஆயில்ஸ் வந்து நாங்கள் கிலோ வந்து 30 to 35 ரூபாய் ஒரு மதிப்புள்ள ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நாங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஆயில் எல்லாமே வந்துட்டு மறுசுழற்சிக்காக பயோடீசல் மாதிரி நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதை வந்து ஒரு ஃபியூயலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா நம்ம வந்துட்டு குப்பன் ஆயிலை வந்து அடல்ட்ரேட் பண்ணி திருப்பி மார்க்கெட்ல வரதை வந்து தடுக்கிறதுக்காக ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. அதாவது பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உணவு பாதுகாப்புக்காகவே தனியாக ஒவ்வொரு ஸ்டாலும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நல்ல கோலாகலமாக நடக்குது, இந்த அளவு போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய டாக்டர் கதிரவன் சார்னு சொல்லலாம். இவர் தான் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் டிஓவாக இருக்காரு. சரி, அவர்கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் கேட்டு சொல்லலாம். சார் வணக்கம் சார். காலையிலேருந்து இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. என்ன கான்செப்டுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிங்க? இப்போ என்ன கான்செப்டில் போயிட்டுருக்கு? மக்கள் மத்தியில் இதை எந்த அளவு பார்க்குறாங்க சார்? இதுக்கு பேர் ஈட் ரைட் மேளா, உகந்த உணவு திருவிழா. இது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஜங்க் ஃபுட் நோக்கி போயிட்டோம், நேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் விட்டுட்டோம். வி ஃபர்காட் அவர் ரூட்ஸ். ஸோ அதனால தான் பிரச்சனை, நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். ஸோ அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஈட் ரைட் மேளா. இல்லை எப்படி சரியான உணவை சாப்பிட்றது, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதில் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்லோகனே வந்து
ஈட் லெஸ் சால்ட், லெஸ் சுகர், லெஸ் ஃபேட். இதுதான் விஷயம். இதை இன்னைக்கு டயட்லேருந்து கொஞ்சம் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வர இந்த தொற்றா வியாதிகள் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் இதெல்லாமே எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த 3 தான் மெயின் கல்ப்ரிட் வர்றதுக்கு. இது 3ஐயும் நம்ம டயட்லேருந்து கொஞ்சமாக குறைச்சிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு போட்டுட்ருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இது இல்லாமல் நம்ம ஆர்கானிக் நோக்கி போகணும். நேட்டிவ் ஃபுட்ஸு, சஸ்டைனபிள்னு சொல்லுவோம். நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள். இப்போ நம்ம ஊரில் சீத்தாப்பழம் கிடைக்கிது, பனங்கிழங்கு கிடைக்கிது, இதெல்லாம் நம்ம ஊரோட ஃபுட்ஸ். ஆனால் நான் இல்லை நான் லிச்சி தான் சாப்பிடுவேன், கிவி தான் சாப்பிடுவேன்னா அது அர்த்தம் இல்லை. ஸோ அது நமக்கு எல்லா நாளும் கிடைக்காது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபுட் சாப்பிடும்போது அதே நியூட்ரிஷன் தான், அது சஸ்டைனபிளாக இருக்கும், லோக்கல், நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய கான்செப்ட்ஸ். இல்லை, ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ராட் டாபிக். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சின்னதாக மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கலர் போட்ட ப்ரிப்பேர்டு ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டேன். நான் சில்லி சிக்கனோ இல்லை கோபி மஞ்சூரியனோ இந்த மாதிரி ஐட்டங்களில் கலர் போட்டிருந்தால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா கலர் இந்த சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ் எல்லாமே பின்னாடி ஒரு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஐட்டங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் கிளாஸ் 2 கார்சினோஜன் சொல்லுவாங்க. அனிமல்ஸில் டியூமர் வருது, ஹியூமன்ஸில் நாட் ரிப்போர்ட்டட். ஸோ இந்த மாதிரியான அதனால தான் இந்த கலர், இந்த ஃபுட்ஸில் கலர் பேன் பண்ணியிருக்காங்க FSSAயில். பட் இன்னமும் சில ஹோட்டல்ஸில் இது இன்னமும் வாடிக்கையாக போயிட்டுருக்கு. மக்களும் எனக்கு சில்லி சிக்கன்னா சிவப்பாக வேணும், சிக்கன் 65னா சிவப்பாக வேணும், இப்படியானா மக்கள் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் இன்னும் குறைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உணவுலேருந்து டெய்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம இந்த ஃபுட் சேஃப்டிங்கிற இலக்கை அடையிறதுக்கு எதுவாக இருக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூ. உங்களுடைய டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது ஃபுட் சேஃப்டி எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபுட் சேஃப்டிக்காக இவ்வளோ தூரம் இந்த ப்ரோக்ராம் நடந்து காலையிலேருந்து அவ்வளோ 2000 பேருக்கு மேலே பேரணியாக நடந்து பண்ணுறாங்க. நம்ம ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. நம்மளுடைய இயற்கை வளம் ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நம்ம ஏன் நம்ம உடம்பு பார்த்துக்க நம்ம தானே ஸ்டெயின் பண்ணணும். சரி, ஓகே, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க. இன்னுமே ஓரளவு டக்குன்னு மாறுங்கன்னு நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல. ஓரளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிடுங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ. இதே மாதிரியே ஒவ்வொரு வீடியோவில் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களிடம் இருக்கிறது உங்கள் விஜய் ராம். தேங்க்யூ. சீக்கிரமா ஏதோ சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆமாம், நேயர்கள் சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை. எல்லாரும் அனைவருக்கும் சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, அதான் முக்கியம். அதனால் எல்லாரும் சந்தோஷமா நல்ல உண்மையான சத்தான ஆரோக்கியமான பாரம்பரிய சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் ஜஸ்ட் நோ சேலம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 10 விதமான மூலிகையின் சக்தி வேண்டுமா, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? பையன் நல்ல நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம். என்ன விஜய் ராம், என்ன ராசி? துலாம் ராசி, சுவாதி. இப்போ இது என்ன நிகழ்ச்சி? சரி, ஓகேங்க சார், இத்துடன் நிகழ்ச்சி அதாவது சார் ரொம்பவே எனி டைம் காமெடியாக பேசுகிறாரு. அவருடைய நல்ல மனசுக்காகவே நான் அந்த கண்ணாடி கழட்டிடுறேன். ஏன்னா காலையிலேருந்து போட்டிருக்கிறேன். நான் சரி வேறு யாரும் நம்ம என்ன பார்க்குறோன்னு தெரிய வேணாம். ஏன்னா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு சார். தேங்க்யூ சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக யூஸ் பண்ணது ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ தான் வந்தேன். ஜஸ்ட் நவ் சேனலுக்கு தேங்க்யூ. ஜஸ்ட் நவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க, அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.